காலங்கள் மாறினாலும் நம்ம வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் தொன்று தொட்டு தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படி ஒரு மனித வாழ்வியலில் தொடர்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெல்கம் டு ட்ராவல் வித் சுரேஷா. இது பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட். மனிதனுக்கு ஆரம்பத்திலேருந்தே அறிவியல் பூர்வமாக எவ்வளவு மாற்றங்கள் பரிணாம வளர்ச்சிகள் நடந்தாலுமே அவனுடைய தேடல் எப்பவுமே நின்றது கிடையாது. இதுக்கு உதாரணம் நவநாகரிக மனிதனுடைய ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ஏதோ இன்றைக்கி வணிக வளாகங்கள் வந்த பிறகு ஆரம்பித்தது கிடையாது. இது ஆரம்பத்திலேருந்தே தான் அவனுக்குள்ளே இருந்திருக்கு. அதுக்கும் எடுத்துக்காட்டு தான் இந்த பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட். வெவ்வேறு இனக்குழுக்களாக கிராமமாக மக்கள் வாழும்போது அவர்களுடைய வணிக தேவைகளை பூர்த்தி செய்ய வாரத்தில் ஒரு நாளை அந்த கிராமங்களுக்கு இந்த வணிகர்கள் ஒரு சந்தையை அமைப்பாங்க. அப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த பல்லாவரம் வாரச்சந்தை. ஆஸ் பர் ரெக்கார்ட் கிட்டத்தட்ட 180 ஆண்டுகளாக இந்த வாரச்சந்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இங்கே நடைபெற்று வருது. ஆரம்பத்தில் இது கால்நடை சந்தையாகவே அறியப்பட்டது. போக போக இதை மக்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் கொண்ட ஒரு முழு வணிக சந்தையாக மாற்றப்பட்டது. காலத்திற்கேற்ப ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எந்தெந்த பொருட்கள் ஒரு குடும்பத்துக்கு தேவையாக இருக்கோ அந்த பொருட்களை வணிகர்கள் இங்கு சந்தைப்படுத்தி அதை பொதுமக்கள் வாங்கக்கூடியதற்கு ஏதுவாக இங்கே காட்சிப்படுத்தி வைப்பாங்க. அது பழம்பெருமை பேசும் பொருளாகவும் இருக்கலாம், இல்லை புது பொருளாகவும் இருக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காலப்போக்கில் இங்கு கால்நடை சந்தையாக இருந்த இந்த இடம் பொது சந்தையாக மாறியது. இப்போது இங்கே காய்கறிகள் மற்றும் பழங்கள், செடிகள், விதைகள், செல்ல பிராணிகள், வீட்டு உபயோகப் பொருட்கள், பழைய மற்றும் புதிய மின்சாதனங்கள், சைக்கிள்கள், உதிரி பாகங்கள், பழமையான நாணயங்கள், பழம்பொருட்கள் இது எல்லாமே இங்கே கிடைக்கும். ஆகவே எதை நீங்கள் அத்தியாவசியம் நினச்சிங்கனாலும் அந்த பொருளை இங்கே வந்து உங்களால் வாங்க முடியும். நீங்கள் பார்க்குற இந்த செல்ல பிராணிகள் எல்லாமே சர்டிஃபைடு ப்ரீட்ஸ் அப்படிங்கிற வகையிலையும் இருக்குது, நான் சர்டிஃபைடு ப்ரீட்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் இதை வந்து எடுத்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால், நீங்கள் சாட்டிஸ்ஃபையாக இருந்தால் மட்டும் இந்த மாதிரி செல்லப்பிராணிகளையும் நீங்கள் வாங்கிக்கிட்டு போகலாம். காசுக்கேற்ற தோசை அப்படின்வாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் உங்கள் காசுக்கேற்ற குவாலிட்டியில் நீங்கள் எதிர்பார்க்குறது உங்களுக்கு இங்கே கிடைக்கும். பல்லாவரம் வெள்ளிக்கிழமை சந்தை என்பது ஒரு சாதாரண சந்தை இல்லை. இது சென்னை நகரின் பாரம்பரியம், வணிக மரபு மற்றும் மக்களின் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் ஒரு வரலாற்று சின்னமாகவும் பார்க்கப்படுது. காலம் மாறினாலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த சந்தை தனது தனித்துவத்தை, பாரம்பரியத்தை வெளிப்படுத்திக்கிட்டே வருது. என்னத்தான் நவீன ஷாப்பிங் மால்கள், ஆன்லைன் விற்பனை கூடங்கள் மற்றும் டிஜிட்டல் வணிகம் எல்லாமே வளர்ந்துக்கிட்டு வந்தாலும் இந்த மாதிரியான சந்தை தனது தனித்துவமான அடையாளத்தை இழக்காமல் தொடர்ந்து இயங்கிட்டு வர்றதே அதோட மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுது. கல்ச்சுரல் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது ஏதோ ஒரு அடையாளத்தை, கட்டிடத்தை வந்து காப்பாற்றுறது மட்டும் கிடையாது, இந்த மாதிரியான வரலாற்று சந்தைகளை உயிரோடு வச்சிருக்கிறதும் தான்.